அடுக்குறா சாமி கடவுளே. ஏண்டா இவனுக்கு எவ்வளவு ஒரு ஆண்ங்கிற மமதை இருந்திருந்தால் பிரம்மனிடத்திலே சென்று எனக்கு மரணம் என்று நினைத்தால் என் மனைவி அழியா பத்தினி. எப்படி அவள் ஒரு சரியான பத்தினி. இந்த பத்தினியுடைய பத்தினித்தனம் கலைந்தால் மட்டும்தான் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று. அப்படி ஏண்டா இவனாவது மனைவியை அடமான வச்சு ஒரு வரத்தை வாங்குவானா? நல்ல மனசுல இருந்ததை பண்ணுவானா? சரி, மனைவியுடைய கற்பை கலைக்க வேண்டும், பத்தினி தன்மையை இழக்க வேண்டும். இதற்கு என்னடா செய்வது? யார் போறது? யார கற்பை கெடுக்கிறது? நான் போறேங்க. கற்பழிப்பதுதான் யாரு? நான் கற்பழிச்சுட்டு வந்துடுறேங்க. நீயா? கருப்பையா கற்பழிச்சிருக்கும்போது இது நம்ம இந்த பக்கம் அவனை பார்த்தானா செவினி மேலியா போயிருவான்டா. ஏண்டா மும்மூர்த்தி தேவர்களே அவங்க தவிடு திருட்டாங்க, நீ போய் என்ன பண்ண போற? பண்ண முடியாதுல்ல. பொருள் இப்படி பண்ணலாங்களா? இப்பொழுது இதே உருவத்தோடு சென்றால் அவனுடைய கணவன் கண்டுகொள்வான். எப்படி அந்த மும்மூர்த்தி தேவர்களையும் தெய்வலோகத்தில் வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றான் அந்த அசுரன். சரிங்க, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்க. அந்த அசுரனை போலவே நான் உருவத்தை மாற்றி அவள் மனைவியிடத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் அவள் கற்பு அழிந்து விடும் அல்லவா? எப்படி அவள் எப்படி இருப்பா? அழகாக இருப்பாளா இல்லை அலங்கோலமாக இருப்பாளா? அலங்கோலமா இருந்தாலும் சரி என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய நோக்கம் கலைக்கணும், பத்திரித்தன்மை இழக்க வேண்டும். அதற்காக இந்த மாயவன் நான் ஜலேந்திர சுரனாக உருவத்தை மாற்றி அவன் கணவனாக புறப்பட வேண்டும். என்னுடைய மந்திரவாளை இதை வீசுங்கள் பார்ப்போம். மந்திரவாளை ஆழ்வார் நான் இல்லை, என்ன தெரியவில்லையா? அரே கவலாளி தெரியலீங்க, என்ன தெரியவில்லையா? அப்படி சொல்லக்கூடாது. ஏங்க என்னாச்சு? தெரியுதா? யாருக்கு தெரியலையே. நான் தான் மாய கண்ணன். மாயவரா? ஆமா, தேவடா. ரூபம் மாறிட்டீங்களா? ரூபத்தை மாற்றி விட்டேன். சரிங்க, இப்ப எங்க போகணும்? எங்க போகணும்? அந்த பத்திரி தளத்தை கழிக்கணும். ஆமா, அதனால அவன் பொண்டாட்டிட்டு போறான். சரிங்க, யாரு பொண்டாட்டிட்டு போறீங்க? வாங்க போலாம். யாரு பொண்டாட்டிட்டு போனா என்ன? வாங்க போலாம். யாரோ பொண்டாட்டிட்டு போனா நம்மள அடிச்சு விடுவாங்க. சரிங்க, இப்ப என்ன பண்றீங்க? அவ பொண்டாட்டிட்டு போறான். சரி, வாங்க போலாம். போலாமா? போடா. தேவர்களை சிறைபிடிக்க போறேன். நீங்க பகவானை சிறைபிடிக்க போறேன். நீங்க சிறைபிடித்து விட்டீர்களா? அண்ணே, எல்லாத்தையும் சிறைபிடித்து விட்டேன். அதனால் ஒரு சிறிது நேரம் பஞ்சான மத்தியில இருக்கலாமே. திருமணம் செய்து முதலா பஞ்சனையில சற்று நேரம் கூட ஓய்வு எடுக்கல. சற்று நேரம் பஞ்சனையில ஓய்வு எடுக்கலாம் சொல்றீங்களா? ஆமா. இல்லைங்க, இப்பத்திக்கு வேண்டாம். சற்று நாள் போகட்டும். என் மனதில் ஆசை வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருங்கள். எனக்கு கொஞ்சம் அப்படியே அழப்பு சொல்லப்ப இருக்குது. கொஞ்சம் அப்படியே பஞ்சான மத்தியில சொல்லுங்க, என்னதான் பண்ணுது? சந்தலக்க மத்தலக்க பண்ணலாம். இவன் யாரோ
தரி இவள் யாரோ நகரியே கண்ணிலே கண்டது கடவா அல்லது நினவா? ஆகா 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 கண்ணால் கண்டது கனவா? சத்தியமா மங்கை என்றால் மங்கை அப்படிப்பட்ட ஒரு மங்கை. என்ன கணக்காத மாதர்கள் 8 பட்டஸ்திரி மாதர்கள் இருந்து என்ன பயன்? அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு, ஒரு அழகே பொறாமைப்படும் பேரழகு. எனக்கு மறுபடியும் எப்படி சொல்ல தெரியுமா? அவன் கணவன் போல உருவத்தை மாறி மறுபடியும் சென்று அவளை கட்டி பிடிக்க வேண்டும். இதனோட இதழ் வைத்து தேன் இதழ் போல இந்த எச்சிலை பகிர்ந்து இருவரும் கட்டி எழுந்து என்னாச்சு உங்களுக்கு? ஓ, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நீங்க பண்ணீங்க. தன்னால் காதல் மொழி பேசி அவள் சுவாசத்தை நான் பெற்று என் சுவாசத்தை அவள் பெற்று இதனோடு இதழ் சேர்ந்து மேனியோடு மேனி சேர்ந்து என் வேர்வை அவள் மீது விழ அவள் வேர்வை என் மீது விழ இருவரும் சேர்ந்து மறுபடியும் புறப்படுகின்றேன். ஆச்சரியம், கணவனை திருமணம் செய்த நாள் முதலா அரக்க குலத்திலே இருந்தார். ஆமா, தேவர்களை சிறைப்பிடிப்பதில் குறிக்கோளா இருந்தார். அப்படி ஒரு நோக்கம் அவருக்கு. ஆமா, ஆனால் இன்று தினத்தில் என்னமோ ஆசைப்பட்டு இப்படி அழைக்கிறாரு. யாருங்க கூப்பிடுறாங்க? உங்க வீட்டுக்காரர் தானே கூப்பிடுறாரு. இருந்தாலும் என் மனதிலே ஒரு சஞ்சலம். என்னம்மா? பகவானை அனுதினமும் வணங்கி கொண்டிருக்கிறோமே, இந்த பாவி நயவஞ்சகனோடு கணவனாக இருந்தாலும் ஆமாங்க, இவர் மீது எனக்கு ஆசை கிடையாது. பகவான் மேல் தான் எனக்கு ஆசை. ஆனால் இவர் என்னை கட்டி சேருவதற்கு விருப்பமே கிடையாது. என்னங்கம்மா பண்றது? அவர் பாவம், அவர் தான் என்ன பாரு. நடப்பதான் நன்மைக்கு நடக்கட்டும். அண்ணே, பஜானமத்தில் இருவரும் சேர்ந்து காலோட கால் பண்ணி முதலோடு முதல் வச்சு அப்படி கட்டி பிடிச்சு அப்படி மொச்சு 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 மொச்சு. நான் சொல்வதை கேளுங்கள், இன்று இது போதும். இதெல்லாம் பத்தாது. இதுல எந்த எந்த மூளைக்கு இதெல்லாம் ஆகும்? இது மாதிரி நான் கண்ணுல பார்த்ததே கிடையாதுடா. வேலை பண்ணலாமா? நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன். என் நரம்பு நான் வந்து பக்கத்தால் நிக்கிறேன்னு என் நரம்பு புடைக்கிறது. என் நரம்பில் ஒவ்வொன்றும் காதல் காதல் என்று ஏறுகிறது. காதல் காதல் என்று போனால் கடைசியில் மோதல் முடிந்துவிடும். அப்படியா? இதுதான் தக்க சமயம். இந்த ஜலேந்திர சூரனை கொள்வதென்றால் சர்வ சாதாரண விஷயம் கிடையாது. இவனோட மனைவியோட கற்பை கலைத்து விட்டோம். இப்பொழுது தேவடத்தில் சென்று இந்த அசுரனை கொன்று விடுங்கள், அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை அவருக்கு உரைக்க வேண்டும். புறப்படுவோமா? யோ மச்சான்,
சரியான சமயம் இது. ஒரு யோசனை சொல்லிவிட்டு போனீர்களே, என்னாச்சு? சரியான சமயம் அது. அவன் கணவன் போல உருவத்தை மாறி அவனத்தில் ஒன்று சேர்ந்து கற்பை கலைத்து விட்டு இதுவே சரியான நேரம். இந்த சிவனுடைய சூலாயத்தை வைத்து அந்த அசுரனை கொன்று முடித்து விடுங்கள். அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? அந்த தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனோடு சண்டை செய்து அவனை சூழ்ச்சியாக முடித்து விடுகிறோம். நீங்க அவருடைய கற்பை களவாடி வாருங்கள் சீக்கிரமா. அப்படியா? புறப்படுங்கள், புறப்படுங்கள். எத்தனை சொல்லியும் நீங்க வார்த்தை கேட்காமல் என்னோடு விளையாடிட்டீங்க. இது போல் ஆகட்டும். சற்று அந்த புறத்தில் அமர்ந்திருப்போம். வாங்க. உயிர் மேல ஆச்சரியத்தால் ஓடி பிழைத்துக் கொள். என்னோட உடம்புல இருக்கிற வலுவெல்லாம் இப்ப அப்படியே தெரியவில்லை. தெரியலையே. என்னாச்சு தெரியல. உனக்கு அழுது காலம் ஏற்றப்பட்டது. அப்பா அப்பா சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து என்கிட்ட சண்டை முடிந்தால் வா போருக்கு. வாழா பார்ப்போம். பாருங்கள், இங்கே போதை இருக்கிறதா? எப்படியோ உனக்கு புல்லட்டிங் ஒரு விலையா? எனக்கு 32 திமாலமே கிடைக்குமா? போகட்டும். இருந்தாலும் படைக்க பொறுப்பு ஏற்ற நீங்களோ உயிரை கொடுத்து உணவளிக்கக்கூடிய பொறுப்பு. ஆமா, நீங்கள் இல்லத்தில் செல்லுங்கள். நான் சத்தியராம் சென்று வருகிறேன். நமக்கு பூஜை கொடை சென்று வா. பட்டத்து வெள்ளையானை பாரிஜாத மலர் இவ்வளவு ஒரு நீங்க சொல்லியும் என் மீது காம இச்சைக்கு ஆசைப்பட்டு என்னோட கலந்து விட்டீங்க, கற்பை கெடுத்து விட்டீங்க. ஆனால் என் கணவராக இருந்தால் நிச்சயமாக இந்த காரியத்தை அவர் செய்திருக்க மாட்டார். எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்கிறது. இதோ நான் முன்பு யுகத்திலே மாயவர் கண்ணீரை நட்டு, அதாவது கெட்டு கண்ணீர் வழியாக பிறந்து உலகத்திலே மாயவருக்கே நீதி செய்தது உண்மையாக இருந்தால், பகவானே அனுதினமும் தந்தை என்று சொல்லி நான் வணங்குவது நீதியாக இருந்தால், என் கணவரை தவிர மற்ற இடம் வந்து என் கற்பை கெடுத்திருந்தால் அவன் சுய உருவம் என் கண்களுக்கு தெரியட்டும். இது என்ன சோதனை? பகவான் என் கண்ணில் வழியாக பிறந்த என் தந்தை போல் நினைத்து ஆண்டவனை அடைய நினைத்தது உண்மைதான். ஆனா நான் திருமணமான என்று தெரிந்தோம் மாற்றான் மனைவி என்று கூட பார்க்காமல் என் கற்பை கெடுக்க வந்தது நீங்களா? உலகத்தில் கடவுளாக இருந்து நீங்களே இது தவறு செய்யலாமா? கடவுளுக்கும் காமத்திற்கும் ஏதடி ஜாதி, ஏதடி பேதம்? காமம் என்று வந்து விட்டார். இந்த உலகத்தில் தெய்வம் ஏது, மனிதன் ஏது? கண்ணே, உன்னை கட்டி பிடித்தேன், காமத்தை தீர்த்தேன். உன் கணவனாக வந்தவன் யார் தெரியுமா? இந்த கண்ணன் நான் தான். இதற்காக வந்தேன் தெரியுமா?
உன் கணவனாகப்பட்டவன் பிரம்மனிடத்திலே வரம் வாங்கினான். எப்படி? என் மனைவியுடைய பத்தினி தன்மை அழிந்தால்தான் என் உயிர் போக வேண்டும் என்று வரத்தி வாங்கினான். உன் கணவன் போலவே வந்தேன், உன்னை கட்டிப்பிடித்தேன், காமத்தை தீர்த்தேன், உன் கணவனையும் தேவர்களை வைத்து கொன்று விட்டேன். ஆனால் என் காமம் இன்னும் தீரவில்லை, தாகம் அடங்கவில்லை. அடிமானே பெண்ணென்று கூட பார்க்காமல் பெண்ணென்று கூட பார்க்காமல் என்ன காம இச்சைக்கு அழைத்தது என்று மாற்றான் மனைவின்னு கூட பார்க்காமல் இப்படி மதிப்பில்லாமல் நடத்துறீங்களே பகவானே. உங்களையே கடவுள் சொல்லி அனுதினமும் வணங்கி வந்தனே சாமி. ஓஹோ, கடவுளை தானே நினைத்தாய்? இந்த கடவுளை கண்ணெதிரே வந்து விட்டேன் அல்லவா? எனக்கு 16,608 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கிடைக்காத சுகம் உன்னிடத்தில் மென்மேலும் கிடைக்கிறது. ஆமா ஐயா, ஒரு முறை என்னை கட்டிப்பிடி, காமத்தை தினே எனக்கு 8 பட்டஸ்தரைகள், என்னுடன் சேர்ந்தால் உனக்கு 9 பட்டஸ்தர் என்ற பதவியும் உனக்கு நிச்சயமாக நான் தருகிறேன். என்ன பித்தம் கொண்டவனை போலே
பைத்தியம் எடுத்தது போல பிறந்த வேண்டாம். கெட்டவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை உலகத்துல பெண்ணால கெட்டவர்கள் கோடான கோடி பல பேர்கள் உண்டு. புத்திமான்கள் பல பேர்கள் பெண்கள் மீது ஆசைப்பட்ட நரகத்தில் வீழ்ந்தாங்க. அகலை என்ற பெண் பேருக்கு அண்டல் இருந்தால் தேவேந்திரன். அது போல உலகத்தில் பெண்ணால் அதாவது மோசம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கெட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்லுக்கு நானு எனக்கு நீ புரியாளா அதை கட்டிக்கிறேன் கடவுளை படுத்தாலும் தெரியலையா, கஷ்டமா தெரியலையா? இத்தனை கூப்பாடு போடுகின்றேனே, ஒரு முறை கண் திறந்து இதோ அணுகுண்டு பட்டு துளையாத என் மேனி உனக்குண்டு பார்வையாக இந்தமே விட்டது. அதெல்லாம் தப்புங்க, பாவங்க. உன் இடைகளாகும் தொடைகளாகும் திருச்செங்கு போல் கழுத்தும் பிறை போன்ற நெற்றியும் புருவங்களும் கோவை பழம் போன்ற இதழ்களும் நட்சத்திரம் போன்ற உன் நாக்கும் இவ்வளவு நேரம் நாம் வணங்கக்கூடிய ஆண்டவன் ஆமா அப்படின்னு சொல்லி பகவான மனசுல நினைச்சமே தவிர மற்றானுக்கு மனைவியான மற்ற மீது ஆசைப்பட முடியாது. கடவுள் என்று நினைத்தேன். ஆமா, என்னை கற்பை இலக்கு வந்து விட்டார், என்னை கற்பை கெடுத்து விட்டார். பரந்தாமக்கண்ணன் அதாவது மாறு வேடத்தில் வந்து என் கணவன் போல் தோற்றம் கொண்ட என் கற்பை இழந்து விட்டார். ஆமா, இனிமேல் படிக்க இந்த உலகத்தில் கணவர் மடித்து விட்டார். நான் ஏன் வாழ வேண்டும்? இங்க இருந்து விட்டால் என்னை ஏதாவது சித்திரவதை செய்து என்ன மடித்து விடுவார்கள். சரி, அதனால அதற்கு முன்பதாக இந்த பிருந்தாவதி ஆகப்பட்டவனால் அக்னி யாகம் செய்து அந்த அக்னி யாகத்திலே எப்பொழுது குளிக்க போகிறேன். ஐயோ அம்மா வேண்டாங்கம்மா, வேற வழி தெரியாது. நீ இதோ பகவானே மாயவா, இப்பொழுது சொல்கிறேன் கேள். என் மீது ஆசைப்பட்டாய் நீ, உன் இச்சைக்கு என்னால் ஒரு பொழுதும் இணங்க முடியாது. அதனால என் கணவரை கொன்று விட்டார்கள். இனிமேல் நானும் இந்த உலகத்தில் வாழப் போவது கிடையாது. என் கற்பை கடத்த உங்களை நான் சும்மா விட போவதும் கிடையாது. அக்னியில் யாகம் செய்கிறேன். இந்த அக்னி யாகம் செய்து பிரவேசித்த உடனே என் உயிர் போன உடனே உலகத்தில் உள்ள பகவானாகப்பட்ட உனக்கு பித்துவரை பிடித்து உலகம் பைத்தியம் பிடித்து திருவாய் புதிர் சாபத்தை
இப்பொழுதே உடலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. எனக்கு இந்த பைத்தியம் தெரிய வேண்டும் என்றால் எனக்கு என்னடி சாப விமோச்சனம்? எந்த பெண் மீது ஆசைப்பட்டு இந்த பைத்தியம் உனக்கு பிடிக்க போகிறதோ இதே பெண்ணாகப்பட்டவள் நானே மனம் வந்து உன்னிடத்தில் வந்து சேரும் வரை உனக்கு இந்த பைத்தியம் தெரியாது. புதிய சாபத்தை சாமி கடவுளே மயவா சாமி கடவுளே சாமி விருந்தா கண்ணே விருந்தா விருந்தா இங்க இல்லைங்க கைங்க விருந்தா இல்லைங்க பைத்தியம் ஆறு நான் பைத்தியம் இல்ல விருந்தா விருந்தால் அது லைட் பொச்சுன்னு போக வந்துடும். விருந்தா தேவி அது விருந்தா இல்லைங்க சாமி, இந்த பக்கம் ஆக அது லைட்டு. ஆளுவாரு நீ விருந்தா நான் விருந்தா இல்ல கட்டிப்பிடி இது எனக்கு ஆசையாக இருக்கிறது. முத்தல கொடுக்க மாட்டேன். நீ கடவுளுங்க, நீ கடவுள். நான் இது எது பைத்தியம். நீ கடவுள விருந்தா நான் விருந்தா இல்ல. நச்சுக்கு 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 முத்து கொடுக்கணும். ஐயோ சாமி என்னங்க ஆச்சு உங்களுக்கு? பைத்தியக்கார சாமி அது பிருந்தா இல்லைங்க, கூத்து பார்க்க வந்த பையங்க. எனக்கு என்ன ஆனது? எனக்கு என்ன ஆனது? எனக்கு பைத்தியம்.
ஏன் முடி வெள்ளையா ஆகிருச்சு? பிருந்தாக்கு வயசாகி போச்சு. ஜெயிக்குமில்ல சாமி, இது பிருந்தாட்டியாடு வந்திருக்கு. பைத்தியா முண்டியா ஏடிச்சாவே விருந்தா விருந்தா வாங்கிட்டேன். விருந்தா கங்கா போறத விருந்தா லாக்கில போயா. விருந்தா விருந்தா இல்லையா? என்னடி சட்டியில போட்டுருக்குற? இப்படி சட்டி போட பாவாடே கட்ட சொல்றேன். காலம் மாறி போச்சு. போட்டியா? பைத்தியம் நீ பைத்தியம் ஒரு பைத்தியம் பைத்தியம் இல்ல பிருந்தா எனக்கு காமா பாச்சி சாமி பொறுமைங்க. பைத்தியமா எனக்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தடவை உள்ள கட்டி பிடிச்சு புத்தம் நான் பொண்ணு எங்க போகட்டும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கும் அதேதான் நடக்குது. நான் பிருந்தா எங்க போறது? நான் இப்ப என்ன கேட்டேன்? நான் பிறந்தாதானே எனக்கு இப்ப வேணும். என்ன வேணும்? நான் அப்படியே தேடிக்கிட்டே போறேன். இருந்தா 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 பிருந்தா வேற, இந்த பிருந்தா வேற. இது வானத்து பிருந்தா. எனக்கு வருது. என்ன வருது? பிச்சு வருதா? அது வருதா? ஒண்ணுக்கு வருதா? தலை சொல்லி நிக்குதா? என்ன என்ன வருதுங்கிறாரு? நான் இப்ப எடுத்து விடணும். எடுத்து விடுறியா? இதெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க, பின்னாடி போய் எடுத்து விடுறது.
எல்லாரும் பைத்தியம் தானே, அவன் ஒருத்த மட்டும் பூசிக்கிறான். நீங்கெல்லாம் ஏன் பூசிக்கவே மாட்டேங்கிறீங்க? பின்னாடி சந்திரக்கு அப்புறம் சந்திரக்கு கொடுத்துருங்க. பைத்தியம், நீங்க எல்லாரும் பைத்தியம் தானே? பைத்தியம் இல்லைன்னா போட்டுருவேன். பைத்தியமா இல்லையா? பைத்தியம் தானே? நீ பைத்தியம் தானே? பைத்தியமா இல்லையா? பைத்தியம் தானே? இருந்தா தள்ளி யார் பைத்தியம்? நான் தான் இருக்கிற பைத்தியக்காரன். ஒன்னா நம்பர் பைத்தியக்கார புட்டு நான் தான். அது போலாமா? எங்க போலாம்? திடீர்னு போலாம். வாங்கப்பா, ஓடியா ஓடியா. என்னடி ஒரு பக்கம் தெரியுது இருந்தா என் தந்தைக்கு எல்லாம் காரணம் என்ன? என்ன தந்தைங்கிற? அப்பா என்னை கட்டி பிடிக்க வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும். கட்டி பிடிக்கணுமா? இருந்தா அருகில வாடி, உன்னை கட்டி பிடிக்கணும், காமத்தை தீர்க்கணும். என்ன கண்ட ஆசை உனக்கு? பிருந்தா ஐ லவ் யூ. பிருந்தா உன் கோவை பழமும் முத்து போன்ற பற்களும் அட 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 அட. பைத்தியம் இது பிருந்தா தானே? பைத்தியம் எல்லாம் நீதான்டா பைத்தியம். இந்த சத்த பிச்சைக்காத்தி பைத்தியம். என்னங்க ஆச்சு உங்களுக்கு திடீர்னு? என்ன எல்லாம் இத்தனை பிருந்தா இருக்குது? ஆமா, நீ வாங்க, நீங்க வாங்க, நீங்களும் வாங்க. ஏய் பிருந்தா, ஐயோ நம்ம சென்றாஜ் கொண்டாட்டிக்கே நானு என்னை கட்டி பிடி, ஐயோ கருவாய் பார்த்தா நான் அவனோட வேணாங்க கட்டி
அந்த பெண்ணாகப்பட்டவர் அந்த அசுரனுடைய மனைவியாகப்பட்ட பிறந்தாளாக எப்படியாவது அவளால் அண்ணனை ஒழித்து விட்டார் என் தந்தையார். அவள் மேல காதல் கொண்டிருக்கிறார். அவள் மேல ஆசைப்பட்ட காரணத்தினால் மீண்டும் அந்த பிறந்தாவை நம்ம பிறக்க வைக்க வேண்டும். அவள் மாண்டு மடிந்து விட்டால் எல்லோரும் சேர்ந்து ஒரு யாகத்தை செய்து ஆமா அது செய்தாதான் நிச்சயமாக நிறைவேறும். எங்கே பிருந்தா? விந்தையின் விந்தையாக இருக்கிறது. எரிகின்ற அக்னி சுவாலை. இந்த அக்னி சுவாலையிலே கண்ணுக்கு முன்பதாக தெரிகிறது சாம்பல். இந்த சாம்பலோடு நான் ஒரு செடியாக நான் பிறந்துள்ளேன். நான் யாரு? என்னை படைத்தது யாராக இருக்கும்? நான் எப்படி பிறந்திருப்பேன்? பிறந்தால் மனித பிறப்போடு பிறக்க வேணும். மனித பிறப்போடும் ஒரு செடியாகவும் நான் பிறந்துள்ளேன். நான் யாராக இருப்பேன்? என்னை படைத்தது யாராக இருக்கும் கடவுளே?
இந்த அக்கினி வேலை முன்பதாக நான் பிறந்தேன் உள்ளவா? நான் எப்படி பிறந்தேன்? என்னை படைத்தது யாரு? என்னுடைய பிறப்பு எப்படி சுவாமி? இது ஜலயேந்திர சூரனாகப்பட்டவர், அவருடைய மனைவியாகப்பட்ட பிறந்தா, அவன் மேலாகப்பட்ட சண்டால அரக்கனாகப்பட்டவன் என்னிடத்தில் ஒரு வரத்தை வாங்கினான். எப்படி வரும்? சாகாத வரம் கேட்டா, சரி சாகாத வரம் கொடுக்கப்படுயாது சொல்லி, அப்படியாக இருந்தாலும் என் மனைவியாகப்பட்டவள் பத்திரியாக இருப்பான். அந்த பத்திரி தனமாகப்பட்டது குறைந்தால் எனக்கு மரணம் என்று வரத்தை கொடுத்தான். அந்த வரத்தையும் கொடுத்து, அப்படி கொடுத்த உடனே தேவரை அனைத்து பேர்களையும் சிறை வைத்து விட்டான் சண்டாளன். சரி, அதுக்கு பிறகுதான் என் தந்தையார் இடத்திலே சொல்ல, மாயவர் இடத்திலே சொல்ல மாயவர் சென்றார். அந்த சென்ற உடனே உன் பத்திரி தனத்தை அவர் கெடுத்து விட்டார். நான் பிறந்த என்று சொல்லக்கூடிய பெண்ணாக நான் பிறந்திருக்கும் பொழுது, ஆமா, அந்த அசுரனை திருமணம் செய்து வாழ்ந்து வருகும் தருவாயில கண்ணன் என் மீது ஆசை வைத்தான். சரி, நீ என்ன செய்தாய்? உன் கற்புக்காக நீ காப்பாத்தி கொண்டு அக்னி அமர்த்தி அக்னியில இறங்கி விட்டாய். மாண்டு மனிது நான் அக்னி பிரவேசம் மேற்கொண்டேன். பிறகு அன்று ஒரு வரதம் கொடுத்தாய் மாயவனுக்கு. அடே சண்டாளா, தேவராக இருந்து என் மேல ஆசைப்பட்டாய் அல்லவா? அதனால நீ பைத்தியம் பிடித்து தெரிய வேண்டும். அப்படி பைத்தியம் தெரிய வேண்டும் என்றால் நானாக உன் கழுத்திலே அணைந்தால் உனக்கு சாபம் விமோசனம் என்று சாபத்தை கொடுத்தார். இந்த உலகை ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் கண்ண பெருமானுக்கு நான் சாபம் தந்தேனா? சாதாரண மாநில பிறவியாக பிறந்தன்னா இந்த உலகுக்கும் சொந்தக்காரராக விளங்கி வரக்கூடிய கண்ணனுக்கு நான் சாபம் தந்தேனா? ஐயோ தெய்வமே! தான் சபைத்து இந்த மண்ணுலகில் வாழ்வதேனோ? அதே சாம்பலை எடுத்து நாங்க அக்கினி யாகத்தாக செய்து அந்த அக்கினி ஏகிலே நீ ஒரு துளசியாக பிறந்திருக்கிறார். இந்த துளசியே இந்த உலகை காத்து ரட்சித்து வரக்கூடிய அந்த பகவான் பரந்தாமனுக்கு நான் சாபம் தந்தேனா? இந்த மாயவனை சபித்து நான் இம்மண்ணுலகில் வாழ்வதா? சாமி தாயே, கண்ணனுடைய அதாவது பைத்தியம் அவருக்கு பிடித்து இந்த மன பிரம்மை தெரிய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? இதோ நீ துளசியாக இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவர் அவருடைய மார்பிலே அணைந்து கழுத்திலே அணைய வேண்டும். அணைந்தால் அவருக்கு சாபம் விமோசனமாகிவிடும். நான் பிறக்கும் பொழுது செடியாக பிறந்துள்ளேன். ஆமா, என்னுடைய பெயர் நாமம் துளசி. துளசி, ஆமா. அதாவது துளசி என்பது ஒரு பவித்திரம். அதாவது பவித்திரம் என்றால் யாரும் தீண்ட முடியாத அளவிற்கு, யார் ஒருவரும் தீண்ட முடியாத அளவிற்கு நான் ஒரு பவித்திரம் அடைந்த பெண் நானு. அதனால எனக்கு துளசி என்று பெயர் நாம வைத்து துளசி மாதாவாக என்னை வணங்குவாங்க. துளசி நான் மாலையாக அணிந்து எப்படியாவது கட்டி அணையணும். நான் அவரை அணைந்தால் அவருடைய பிரம்மை தெளிந்து அவர் குணமாகி விடுவார், நீங்கிவிடும். சுவாமி, என்ன நான் செய்த பாவம் நானே அந்த பாவத்தை சாப விமோசனம் தீர்க்கிறேன். கரியை துடைக்கலாம், காவேரியை நீந்தலாம், விதியை துடைக்க எந்த ஒரு வேந்தனாலும் ஆகாது.
பருமிதி வந்தால் படுமிதி பட்டுத்தான் ஆகணுமா? இதோ நான் முற்பிறவியில பிருந்தாவாக நான் பிறந்திருக்கும் பொழுது நான் கண்ணனை மணக்க வேண்டும் என்று தவத்திலே அமர்ந்தேன். தவத்திலே அமர்ந்து வாழும் போது நான் தவம் கலைந்து நான் யாரை கண்ணால பார்க்கிறேனோ அவரைதான் திருமணம் செய்து கொள்ள நான் ஆயோனை வணங்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த சண்டால அசுரன் ஜலேந்திர அசுரன் என் முன்பதாக காட்சி தந்து கண்ணனை மணக்க இருந்த நான் அந்த ஜலேந்திரனை மணக்க எனக்கு விதி வந்து நேர்ந்தது. சரி, என்ன செய்வது? என் விதி பயன் வேந்தனும் அறிய மாட்டான். உடனடியாக தாங்கள் சொன்ன பிரகாரமாகவே அந்த அசுரனை அதாவது கண்ணனிடத்திலே சென்று நான் கண்ணனுக்கு நான் சாப விமோச்சனம் உன்னை துளசி மாலையாக உன்னை திட்டிக்கிறோம் அம்மா, பயப்பட வேண்டாம். நான் செய்த பாவத்தால் கண்ணன் பிரம்மன் பிடித்து பிரம்ம பிடித்து இந்த அகில உலகம் என்னை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார். அவர் பிரம்மதே எப்படியாவது நாம் தீர்க்க வேணும், அவர் குறையே தீர்க்க வேணும். கண்ணா மணிவண்ணா, உங்களை எப்படியாவது நான் அணைய வேணும். உங்களுக்கு சாப விமோச்சனம் என்னால் பெற வேணும். எல்லாம் உன்னுடைய மகிமை. மணிவண்ணா, கோபால கண்ணா, நந்த நந்தனா நாராயணா, மண்ணையுண்டவா வெண்ணையுண்டவா திருப்பதியில் பள்ளி கொண்டவா ஆண்டவா, அச்சுதா சச்சுதா நாராயணா கோவிந்தா, உங்களுடைய திவ்ய பொற்பாதத்தை இந்த பாவியால் அடியால் நமஸ்கரித்தேன். ஆண்டவா நமஸ்கரித்தேன். எழுந்திரு. இந்த ஜலேசந்திரனை அழிப்பதற்காகவும் இந்த துளசி என்ற பெண் எப்படி பிருந்தாதேவி என்ற பெண் இந்த அசுரனுக்கு அகப்பட்டதாலும் முன் ஜென்மத்தில் கண்ணனுக்கு வாக்குவிட என்று தவறு செய்ததாலும் எத்தனை திருவிளையாடல் செய்து உன்னை ஒரு துளசி மாலையாக எடுத்து இந்த கண்ணுடைய களத்தை விடுவதாகவும் நான் ஆடிய திருவிளையாடலில் இது ஒரு பெரு விளையாடல். நாளை வரும் கலியுகத்திலே நம் கலியுக மக்கள் அனைவற்று பேருமே நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்றால் பெருமாளை பார்க்க போனா பெருமாளாக அவதரித்தால் இந்த மக்கள் எல்லாம் அனைவற்று ஒன்றா சேர்ந்து துளசி மாலையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பெருமாளுக்கு சாத்த காரணம் இந்த துளசி என்ற பெண் இந்த பெருமாளுடைய கழுத்துல ஏற்படியாதான். ஒருவேளை இந்த துளசி மாலை அந்த கீழே விழுந்துட்டா பெருமாளுக்கு மறுபடியும் பைத்தியம் முடிச்சிடும். அதனால வருடம் தோறும் அவருடைய குலதெய்வ ஆலயத்திற்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா துளசி மாலை எடுத்து கொண்டு போய் அந்த ஐயனுக்காக சாத்துவாங்க. அதற்கு காரணம் இந்த ஐயனுக்கு பைத்தியம் மறுபடியும் பிடிக்க கூடாது என்பதற்கு காரணத்திற்காக தான். இல்லையா? நம்மளுடைய குடும்பம் உங்களுடைய மார்பில் குடியிருப்பவர் யார்? இதயத்துல லட்சுமி லட்சுமி தேவி.
லட்சுமி தேவிக்கு இணையாக தங்களுடைய மாரோடு மாறாக இந்த பெண்ணாகப்பட்ட இந்த துளசி மாதா நானும் இந்த கலியுகம் முடியும் வர உங்களுடைய மார்போடு மார்பாக நான் இணைந்திருப்பதற்கு தாங்கள் எனக்கு அருள்வளிக்க வேண்டும் ஆண்டவா. அப்படியே ஆகும். வரும் பக்தர்கள்லாம் என்னை கோவிந்தா கோவிந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க பாப்போம். நல்லா சத்தம் போடு. கோவிந்தா ஜலேந்திர சூரன் சம்ஹாரம் துளசி மாதா பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகமாகப்பட்டது போடு எங்க நாடகத்தை கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் எங்க நாடகம் பிடிச்சிருந்தா ஒரு முறை ஜோரா கை தட்டுன்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல இருந்தாலும் ஏதோ ஆண்டவனுக்கு தெரிஞ்சது யாரா ఇందుగా పడసంతో కూడి పిడిచి మాంటనే పొండెత్త మట్ట మానక్క తల్ల పూసే వరదు అది ఎందు వాడు కమ్మలం కొడుకు ఎందురా நாடகத்துக்காக இந்த நாடகத்தை ஆடணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இது எங்களுக்கு தெரிஞ்ச நாடகத்தை ஆடாது இருக்க மாட்டோம். எந்த நாடகம் கொடுத்தாலும் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆடி காட்டுவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நாடகத்தையே நம்மளுக்கு ஆட சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் ஆடுவோம். அறிஞ்சதால நல்ல முறையை ஆடி கொடுத்தோம். கோயிலுக்கு போய் பாட்டு பாடுங்க. கோயிலுக்கு சாமி மேல காசு வரும். கோயிலுக்கு வாங்க பார்க்கலாம்.